நேரலையில் செருப்படி வாங்கிய விக்கி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு மேலாக களப்பணிகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து தனக்கென ஒரு தனித்துவமான கொள்கையை ரொம்ப வீரியமாக யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு 70 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குப்பையை ஒரே அடியாக பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கி இப்போ மேலே வந்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலும் ஒரு முறை தோற்ற கட்சி அடுத்த முறை வளராது, அது இருக்கவே இருக்காது. இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 1லிருந்து 4, 4லிருந்து 7, 7லிருந்து 8 அப்படின்னு சொல்லி அப்படியே உயர்ந்து கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் வாக்கு சதவீதம் உயர்வது மட்டும் இல்லாமல் மக்களிடம் அவர்களது மதிப்பும் உயர்கிறது. இதற்கு இடையில் கட்சி வளர்கிறது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, அதே நேரத்தில் கட்சியை வைத்துக்கொண்டு நானும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பல கண்காணிகள் இங்கே நாம் தமிழர் கட்சிகளை பூந்து பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. துரோகிகளோட பட்டியலிட்டோன்னா அவ்வளோ பேர் இருக்கும். அத்தனை பேரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த முறை இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணுற இந்த விக்கிங்கிற நபர் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தரப்பில் எங்கெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உறவுகள் யாராவது அண்ணனது கருத்துக்களை மிகப்பெரிய அளவிற்கு ஊடக வலிமையோடு கொண்டு சேர்க்க மாட்டார்களா, அட்லீஸ்ட் சமூக ஊடகத்திலேயாவது இந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்களான்னு ஏங்கும்போது இந்த மாதிரியான நபர்களை வளர்த்து விடுறாங்க. எதற்காக? அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசிய கருத்தியலுக்காக அவர்களை வளர்த்து விடுறாங்க. அப்படி வளர்த்து விடுற நபர் ஒரு கட்டத்திற்கு மேலே கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் யாரை இத்தனை காலம் திட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களோடு போய் கூட்டு சேர்ந்து திமுகவினரோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு விமர்சிக்கிற இடத்துக்கு வராங்க. நேரலையில் கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு இடங்களில் கூட பதில் இல்லாத போது நேரடியாக இடுமானம் கார்த்தி அவர்களை மரியாதை குறைவாக பேசுவது, வா போ அப்படின்னு சொல்வது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இடுமானம் கார்த்தி அவர்கள் தெளிவாக பார்த்திங்கன்னா என்ஐஏக்கு திமுக கையெழுத்திட்டு இருக்கிறது ஆதரவு தெரிவிச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதே விக்கி அவர்கள் ஆதரவு தெரிவித்ததை பேசியிருக்காரு. அந்த காணொலி என்கிட்ட இருக்குது, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, அது உள்ளே போனீங்கன்னா அவர் பேசி அந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். அவரும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடும்போனம் கார்த்தி அவர்கள் பேசியதுக்கு நெறியாளரே பார்த்திங்கன்னா பொலிச்சுன்னு அதே இடத்துல அடிக்கிற மாதிரி திமுக ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னாரு. அப்படியே வாயை மூடிக்கிட்டு நின்ட்டாப்புல ஆள். இந்த மாதிரியான ஒவ்வொரு துரோகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அனைவருமே இப்போ ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சியின் சார்பாக வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் கடந்து அரசியல் விமர்சகர்களெல்லாம் இப்போ திமுகவுக்கு சொம்படிக்க கூட்டம் வருகிறது அப்படிங்கிறது மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும்ங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். விக்கி அவர்கள் வாங்கிய இந்த செருப்படியை பற்றி உங்களது பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.